அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயன் தரக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்கருடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரே நாளில் செல்வந்தராக்கிய அற்புதமான ஒரு திக்ர் இது. உங்களால் வெளிவர முடியாமல் ரொம்பவும் சிக்கிக்கிட்டு ரொம்பவும் கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னாலும் சரி, இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதுனீங்கன்னா அந்த கஷ்டம், அது எப்படிப்பட்ட சிரமத்தில் நீங்கள் சூழ்ந்திருந்தாலும் அந்த சிரமத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களை வெளிக்கொண்டும் வருவான். அதை விட அதிகப்படியான உங்களுக்கு பரக்கத்தையும் அதிகப்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு ஹதீஸின் மூலியமாகவே நீங்கள் உங்களுக்கு புரியும், உங்களுக்கு சிரமத்திலிருந்து அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவான். அதே மாதிரி உங்களுக்கு செல்வத்தை, அதாவது பணத்தை, பரக்கத்தை அதிகப்படுத்துவான். இதனுடைய ஹதீஸ் என்னன்ட்டு முதல்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அவுப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள் மூலியமான ஒரு ஹதீஸ் இது. அவங்களுடைய பையன் காணாமல் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து தன் பையனை பற்றி காணும் அப்படின்னு ரொம்ப வருத்தம் தெரிவித்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்து இதை தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அவுப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மனைவிக்கும் இந்த ஒரு திக்கரை சொல்லி கொடுத்து 2 பேரும் சேர்ந்து ஓதிக்கிட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பையன் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க திருப்பியும் வீட்டுக்கு வந்தாங்க. வரும்பொழுது 100 ஒட்டகங்களையும் 4000க்கு மேற்பட்ட ஆடுகளையும் கொண்டு வந்தாங்க. ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு அவங்களும் எங்கே இத்தனை நாள் இல்லாமல் இருந்தவங்க எப்படி வந்தாங்கங்கிற விஷயமும் இல்லாமல் இத்தனை ஒரு கால்நடைகளையும் சேர்த்து அழைச்சிட்டு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு என்ன விஷயம் நடந்தது என்னன்னு கேட்டப்போ, யூதர்கள் சில பேர் அவங்கள அடைச்சி வச்சிருந்ததாகவும், அவங்க மது அருந்திட்டு ஒரு நாள் மயங்கி தூங்கிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு தெரியாமல் தப்பிச்சு வந்ததாகவும், இந்த கால்நடைகள் அவங்களோடது, நான் அதை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவுப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இந்த கால்நடைகளை வந்து எடுத்துட்டு போய் இது எங்களுக்கு சொந்தமானதா, ஏன்னா இது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்லி கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது உங்களுக்கு சொந்தமானது தான், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஹதீஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த திக்ரை அவங்க ஓதிட்டு வந்து நல்ல பலன் கிடைச்சிருக்கு. அவங்க காணாமல் போனவங்க பையனும் கிடைச்சாங்க, மேலும் பரக்கத்தையும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தியிருக்கான். அப்படிப்பட்ட சிறந்த ஒரு திக்ர் இது. இது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கருவூலங்கள்ல ஒரு கருவூலமாக இருக்குது. இந்த திக்ர் என்ன, இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு திக்ர், அனைவரும் மோதக்கூடிய ஒரு திக்ர் தான். ஆனால் இதனுடைய சிறப்பு இவ்வளோ பெரிய மகிமை இருக்கா இந்த திக்ருக்கு நமக்கு தெரியாமல் ரொம்ப அலட்சியத்தில் நம்ம இருக்கோம். இந்த திக்ர் என்ன அப்படின்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அல்லாஹுவை தாண்டி எந்த ஒரு யுக்தியும் இல்லை, சக்தியும் இல்லை, அல்லாஹுவால மட்டும்தான் எல்லாமே முடியும் அப்படிங்கிற அர்த்தம். அல்லாஹுவை தாண்டி எந்த ஒரு யுக்தியும் இல்லை, சக்தியும் இல்லை அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இதை நீங்கள் எப்போ வேணாலும் ஓதலாம், எத்தனை முறை வேணாலும் நீங்கள் ஓதலாம். எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 முறையாச்சும் நீங்கள் ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நீங்கள் ஓதலாம், இல்லை தனிப்பட்ட முறையில் நியத்தை வச்சும் நீங்கள் ஓதலாம். எவ்வளோ வேணாலும் ஓதலாம், அது உங்களுடைய ஒரு விருப்பம்தான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹை நம்பி இந்த ஒரு திக்கரை ஓதி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சிரமத்தில், எப்படி ஏழ்மையில் நீங்கள் இருந்தாலும் அந்த ஏழ்மையை அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்கி பரக்கத்தை பொழிய செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த ஒரு திக்கர் சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒன்று. அப்படிப்பட்ட சிறந்த திக்கரை நாம் ஓதுறோம். இந்த ஒரு திக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால சொல்லித்தரப்பட்டது. இது அதிகமாக ஓதிய திக்கர். திக்கரை நீங்கள் ஓதிட்டே வாங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கண்கூடாக உணர முடியும். ஏன்னா இது சஹாபி ஓதி பலன் கிடைத்த ஒரு திக்கர். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட செல்வத்தை, பரக்கத்தை அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அளித்தான். இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிரமத்தில் நம்ம இருந்தாலும் சரி, நம்ம சில விஷயம் நமக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் அதை நடத்தி காட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்காது, நமக்கு வசதி அந்த அளவுக்கு இருக்காது. நமக்கு இது ஆசை, ஆனால் என்கிட்ட அந்த அளவுக்குலாம் பணம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, அல்லாஹை நம்பி நீங்கள் ஓதிட்டே வாங்க. அதை அந்த ஒரு உங்களோட ஆசையை நிறைவேற்ற நீங்கள் ஒரு எது வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை சொந்தமாக வீடாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் பொருளாக இருந்தாலும் சரி,
அதுக்கான வழியை, உங்களுக்கு பணத்தை அதிகப்படுத்துகிற வழியை ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க, கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.